வெல்கம் டு நாவின் சுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்கிற ஒரு எக் ரெசிபி, அதாவது எக் பெப்பர் ரோஸ்ட். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எக் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 3 வேக வச்ச முட்டை, ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் பெப்பர் பவுடர். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் சீரகம் சேர்த்துக்குங்க. சீரகம் பொரிஞ்சதும் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை போனதும் இதில் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாயிருச்சு. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கடைசியாக மிளகுத்தூள் பெப்பர் பவுடர். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த எக் பெப்பர் ஃப்ரை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் முட்டையை கீறி உள்ள சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு முட்டையை திருப்பி விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட எக் பெப்பர் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா எல்லாமே இந்த முட்டையில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிளான நல்லா ஸ்பைசியான எக் பெப்பர் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்நாக் மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லை தயிர் சாதம் இந்த மாதிரி வேறு ஏதாவதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் இதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நாவின் சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.